நீங்க சால்ட் அதிகமா சாப்பிடுறீங்களா? அப்பனா உங்களுக்கு முட்டி வலி, கால் வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் திரும்பவும் கேட்கிறேன். உப்புக்கும், முட்டி வலிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதாவது WHO ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாளைக்கு 5 கிராம்குள்ள தான் உப்பு எடுத்துக்கணும். ஆனா நம்மள சில பேரு சிப்ஸ், ஃப்ரோசன் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உப்ப அளவுக்கு மீறி எடுத்துட்டு இருக்கோம். பாஸ் சில பேர்லாம் வெறும் வாயிலே உப்பு சாப்பிடுறாங்க. யாரா என்னைய தாண்டா சொல்றேன். நம்ம அளவுக்கு அதிகமா சால்ட் எடுத்தோம்னா, நம்ம கிட்னிஸ் சோடியம் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை கம்மி பண்ணி, யூரின் வழியா அத வெளிய தள்ளி, நம்ம பாடியில கரெக்ட்டான சோடியம் லெவல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோடியமும், கால்சியமும் ஒரே வழியில தான் ரீஅப்சார்ப் ஆகும். இப்போ சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் கம்மியாச்சுன்னா, கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் கம்மியாகும். சோ வேற வழியே இல்லாம கால்சியமும் யூரின் வழியா வெளியே போயிடும். இந்த மாதிரி கண்டினியூஸா நடக்கும்போது பிளட் கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். ஆனா மசில் கான்ட்ராக்ஷன், நர்வ் கண்டக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கால்சியம் அதிகமா தேவைப்படும். அந்த டைம்ல தான் நம்ம உடம்பு போன்ல இருந்து கால்சியம் எடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போன்லயும் கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். அப்புறம் என்ன ஆஸ்டியோபோரோசிஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், கால் வலி, முட்டி வலி எல்லாமே. சால்ட் அதிகமா சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.